வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் எம் அஜித் ரோஷன். சாமானியர்கள் பார்வையில இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு குட்டி விருந்தாளி ஒருத்தரை கூட்டு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க ஜல்லிக்கட்டையும் புல்லுக்கட்டையும் வச்சு ஒரு கதை சொன்னீங்க. அது மாதிரி இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு பாட்டி வடை சுட்டு லாஸ்ட் வடை இருந்துச்சு. காக்காக்கும் நரிக்குள்ள ஒரு போட்டி. அந்த வடையை யார் முதல்ல திருடுறான்னு. காக்கா முதல்ல திருடிட்டு ஓடி போயிருச்சு. நரி தந்திரசாலியாச்சு. அதனால காக்கா பின்னாடியே போய் காக்காவை நேரடியா சந்திச்சு, காக்கா காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த காக்காவும் நம்பிட்டு, ஓ நம்ம அழகா இருக்கும் போல, ஒரு பாட்டு பாடலான்னு கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வடை கீழே விழுந்துருச்சு. நரி எதுக்கு வந்துச்சு? வடைக்கு ஆசைப்பட்டுதானே வந்துச்சு. இந்த காக்கா பழைய அரசியல்வாதி. இந்த நரின்றது புது அரசியல்வாதியான விஜய் அவர்கள். இந்த வடைன்றது அரசியல் லாபம். அதாவது விஜய் அவர்கள் எதுக்காக அரசியல் வந்தாருன்னா, சினிமால பல படங்கள் அவருக்கு ஃபிளாப் ஆகி வருமானம் குறைஞ்சனால எப்படி நரி வடைக்கு ஆசைப்பட்டு வந்துச்சோ, அது மாதிரி நீங்க அரசியல்ல கிடைக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. இப்போ வேலூர்ல விஜய் பேசுனது கேட்டீங்களா? நான் கேட்டேன். ஆனா அதுல இருக்க டவுட். என்ன டவுட்? ஒரு வீட்டுல இருக்க விஜயம்ன்றாரு. விஜய் அவரு விஜய் யாரு? உங்களுக்கு டைலாக் எழுதி கொடுக்குறவரா, இல்ல உங்க படத்து டிக்கெட்ட பிளாக்ல விக்கிறவரா, உங்க கூட சேர்ந்து மக்களை ஏமாத்துறவரா, உங்க கூட சேர்ந்து ஊழல் பண்ண போறவரா? யார் அந்த விஜய்? நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க.